Hello everyone, welcome to Kavina classes. So TN set exam paper 1 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் பேட்டர்னில் கொஷின்ஸ் எந்தெந்த யூனிட்டில் எந்தெந்த டாபிக்ஸில் இருந்தெல்லாம் அதிகமாக வருது அப்படின்றது தெரியும். அதை தான் நம்ம இன்றைக்கி செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம எந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 2024 OMR பேப்பரில் நடந்து கேன்சல் ஆன அந்த பேப்பர் 1ஓட கொஷின் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின்ஸ் எல்லாமே எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து வந்திருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் யூனிட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த யூனிட்ஸ்க்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனமாக படிச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் வந்து டிஐயும் மேக்ஸும் நான் உங்களுக்கு தனியாக சொல்யூஷனோட சால்வ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்ம கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லிஸ்ட் 1 அப்ரிவியேஷன், லிஸ்ட் 2 மீனிங் அப்படின்னு கொடுத்து ரெண்டையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எட்டால் அப்படின்னா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் ஏக்கு 2 மேட்ச் ஆகணும். ஏக்கு 2 மேட்ச் ஆகுது, எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் 2 தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம மற்றதுக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்றதும் பார்த்துடலாம். எட்டால் அப்படிங்கிறது அண்ட் அதர்ஸ் அப்படின்னு வரும். ஆன்டி அப்படிங்கிறது பிஃபோர்க்கு வரும். சிஎஃப் அப்படின்னா கம்பேர்னு வரும். இட் அப்படின்னா இந்த சேம் பிளேஸ் அப்படின்றது வரும். சரிங்களா? ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாலே ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இதில் எல்லா மேட்ச் ஷீட்டுமே இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் வந்து நம்மளுக்கு ஐசிடியிலேருந்து வந்திருக்கு. அடுத்த கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எசென்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிடிஇ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களால் ஈஸியாக எழுத முடியும். ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான காம்போனன்ட்ஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சன்லைட் வேணும், ஏன்னா ஃபோட்டோன்னு தான் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு ஸ்மாகாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நைட்ரஜன் டை ஆக்சைடும் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் தேவை. இது மூணையும் சேர்ந்து தான் நம்ம ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படின்றத நம்ம நல்லாவே படிச்சிருப்போம். அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு பாருங்கள். பிடிஇ மூணுமே வரும். எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 4ல் இருக்குது. அப்போ அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். 8th கொஷின் வந்து மேக்ஸ் நான் அப்புறம் சால்வ் பண்ணுறேன். ஸோ 9th கொஷின் பாருங்கள். விச் fallacy is committed in the following statement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. People with cases of flu should be kept in quarantine because it has never been disproven as the best means of keeping the distance from spreading அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃப்ளூவில் இன்ஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து குவாரண்டைனில் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா அப்படி நம்ம குவாரண்டைனில் வச்சுருந்தோன்னா தான் டிசீஸ் வந்து ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்ற விஷயத்த யாருமே இப்போ வரைய தப்பு அப்படின்னு டிஸ்ப்ரூவ் பண்ணவே இல்லை. அதனால அது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து யாருமே டிஸ்ப்ரூவ் பண்ணாததுனால இது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட ப்ராப்பராக எவிடன்ஸோட எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படி வர்ற நம்ம ஃபேலசி என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்பீல் டு இக்னோரன்ஸ். ப்ராப்பராக எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம பேசுகிற விஷயத்தை நம்ம அப்பீல் டு இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஷின் மேக்ஸ் தனியாக பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். which of the following approaches to the study of reality suggests that only knowledge gained through experience and the senses is acceptable? ஸோ எந்த வழியாக நம்ம நாலேஜ் கெயின் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சென்சஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு விஷயத்தை நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எம்ப்ரிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ரிசிசம் அப்படின்னு சேர்த்தே படிச்சிருங்க படிக்கும்போது. அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம கெயின் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் எம்ப்ரிசிசம். கீவேர்டை வச்சே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியும். அடுத்த கொஷின் பாருங்கள். Which of the following is the national coordinator of SWAYAM courses for non-technical post-graduation education அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான்-டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷனுக்கு யார் நம்மளுக்கு கோஆர்டினேட்டராக இருக்காங்க அப்படின்னா யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்மள மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஏன்சியன்ட் ட்ரீட்டீஸ்க்கும் அதோட ஆத்தர்ஸ்க்கும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி வரும் அப்படின்னா இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சதுலேருந்து நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். யோக சூத்ராஸ் அப்படின்னா பதஞ்சலி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது பிக்கு வந்து ஆப்ஷன் 3 வரணும். ஸோ பிக்கு எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். நம்மளுக்கு 3 ஆப்ஷனில் இருக்குது. அப்போது நம்ம இன்னொன்னையும் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள். அர்த்த சாஸ்திரா அப்படின்னா சாணக்கியா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ டிக்கு 1 வரணும். அப்போது பிக்கும் 3 இருக்கணும், டிக்கு 1 இருக்கணும். அப்படின்னா ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது. அப்போது ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? லீலாவதி அப்படின்னா பாஸ்கராச்சாரியா வரும். யோக சூத்ரா அப்படின்னா பதஞ்சலி, நியாய சூத்ரா அப்படின்னா கௌதமா, அர்த்த சாஸ்திரா அப்படின்னா சாணக்கியா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிஓபிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஓபிஸோட ஃபுல் ஃபார்ம் என்னது? பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்த கொஷின் மேக்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாத்தையுமே நீங்கள் டெசிமலில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக வரும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்யூஷனோட அடுத்து சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு எதை நம்ம கம்ப்யூட்டர் இன்புட் டிவைஸில் நம்ம எந்த டிவைஸை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. டு இன்புட் வாய்ஸ் ஓவர்ஸ் ஃபார் அ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுப்போம் அப்படின்னா எந்த டிவைஸை யூஸ் பண்ணி கொடுப்போம்? பேசுகிறோம் அப்படின்னாலே அதுக்கு மைக்ரோஃபோன் தானே யூஸ் பண்ணுவோம். மைக்ரோஃபோன்றது மைக்கை தானே யூஸ் பண்ணுவோம். அப்போது ஏக்கு 3 வரணும். ஏக்கு 3 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். பிக்கு என்ன வரும்? டு இன்புட்டை பின். நம்ம பின் நம்பர் என்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் வேணும். அப்போது அது எதில் இருக்கும்? நம்பர் பேடில் இருக்கும். ஓகேவா? அடுத்தது டு செலக்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் மெனு. மெனுவிலேருந்து ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்? மவுஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அதுக்கு மவுஸ் தான் வரும். அடுத்தது டு ஆப்ரேட் அ ஃப்ளைட் சிமுலேட்டர். ஃப்ளைட் சிமுலேட்டர் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜாய்ஸ்டிக்லேருந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். A device used to convert a computer's digital signal to an analog signal for communication is called as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டரோட டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக மாற்றணும் அப்படின்னா எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோன்றது தான் கொஷின். அதுக்கு எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோடம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். ஒரு மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸையும் அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பர்பஸையும் நம்மளை மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன்ஸோடு வரல. ஸோ நம்ம மேட்ச் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் எது இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சோத் சிந்து அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா இப்போது சோத் சிந்து, சோத் கங்கோத்ரி, சோத் சுத்தி இது மூணுமே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து போங்க. ஃபோசி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? ஒரு ஓப்பன் சாஃப்ட்வேர். கரெக்டாக? அப்போது டிக்கு என்ன வரும்? நம்மளுக்கு டிக்கு 2 தான் வரும். ஃப்ரீ ஆர் லேயர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்போது அதை வச்சு நம்மளால் ஆப்ஷன் கிளிக் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? ஸோ டிக்கு 2 பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம மற்றதையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிந்து அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் அக்சஸ் டு ரிசோர்ஸஸ் டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ். யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து நம்ம இப்போ ஜேர்னல்ஸ் எல்லாம் எடுக்கிறோம்ல, அதுக்கான அக்சஸை வந்து நம்ம ஷோத் சிந்துலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது பி பாருங்கள். ஷோத் கங்கோத்ரி அப்படின்றது நம்மளுக்கு ஹோஸ்ட் சினாப்சிஸ் ஆஃப் ரிசர்ச் டாபிக்ஸ் இன் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ். நம்மளோட ரிசர்ச் டாபிக்ஸோட சினாப்சிஸ் இருக்கும்ல, நம்ம இப்போ பிஹெச்டி சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சினாப்சிஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் ஷோத் கங்கோத்ரி அப்படின்றது. ஸோ அடுத்தது சோத் சுத்தி அப்படின்னா என்னது அப்படின்னா plagiarism checking initiative aimed to ensure originality in writings. நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பிளாகியரிசம் இருக்குது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு ஷோத் சுத்தி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். ஓகேவா? ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் 2. அடுத்த கொஷின் பாருங்கள். when communication helps a group to achieve its goals it is known as. ஒரு குரூப் சேர்ந்து அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன ரோல் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ப்ரொமோட்டிவ் ரோல். ஏன்னா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ப்ரொமோட்டிவ் ரோல் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ அபவுட் ப்ரீடர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ப்ரீடர் ரியாக்டர்ஸ் பற்றி கரெக்டான விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் தே ப்ரொடியூஸ் மோர் ஃபிசைல் மெட்டீரியல் தேன் தே கன்சியூம் அப்படிங்கிறது கரெக்டு. அதே மாதிரி there are 2 types of breed reactors, fast breed reactor and slow breed reactor 2 இருக்குது, அதுவும் கரெக்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன வரும் அப்படின்னா for breeding operation the conversion ratio, அதாவது fissile material produced divided by fissile material consumed அப்படின்றதோட ரேஷியோ வந்து 1க்கு அதிகமாக இருக்கும். should be more than 1 அப்படின்றதும் கரெக்டு. ஸோ இந்த 3 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக வரும். எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்குது. அப்போது அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் கன்னோட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங் கன்னோட்டேஷன் அப்படின்னா நம்ம டுவர்ட்ஸ் டீப் இன்டு தேர் மீனிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படியே அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பால் பிளேயர் வருவாங்க, அதுக்கப்புறமா யார் வருவாங்க அப்படின்னா பால் பிளேயருக்கு அடுத்து நம்மளுக்கு ஃபீல்டர் வருவாங்க, ஃபீல்டருக்கு அப்புறம் பேஸ்பால் பிளேயர், கடைசியாக தான் அத்லட் வருவாங்க. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக வரும். ஓகேவா? அடுத்தது
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், when you are trying to predict the value of an outcome variable from one or more variable you are likely to be using அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவுட்கம் ஆஃப் அண்ட் வேரியபிளை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெக்ரெஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் ஒன் ஆர் மோர் வேரியபிள்னு கொடுத்துட்டாங்களா, அப்போது பை வேரியட் ரெக்ரெஷனும் வரும், மல்டி வேரியட் ரெக்ரெஷனும் வரும். ஸோ அப்போது ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், if a research project is set up so that everybody in the population of interest has an equal chance of being included in the sample the research involves. equal chances ஓட நம்ம ஒரு பாப்புலேஷன்லேருந்து நம்ம சாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா அது என்ன வரும், நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு வரும். கோட்டா சாம்பிளிங், ஜட்மெண்டல் சாம்பிளிங், கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் மூணுமே நம்மளுக்கு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் வரக்கூடியது, அதனால் அது இதுக்கு வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், which of the following statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியாயா சிலாஜிசம் ஹேஸ் 5 ப்ரப்போசிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதில் 3 ப்ரப்போசிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு. இதில் 5 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு மொத்தம் 3 டேர்ம்ஸ் தான் இருக்கும், அதனால் இதுவும் தப்பு. 5 ப்ரப்போசிஷன்ஸ் இருக்கும், 3 ப்ரப்போசிஷன்ஸ் இருக்காது. அப்போது 5 ப்ரப்போசிஷன்ஸ் அப்படின்னு தான் கரெக்டு. நியாயா சிலாஜிசம்க்கு 3 டேர்ம்ஸ் அண்ட் 5 ப்ரப்போசிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், which technology first marked a separation between transportation and communication. டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் கம்யூனிகேஷனையும் ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ண டெக்னாலஜி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எது வரும் அப்படின்னா நம்மளுக்கு டெலகிராஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அக்கார்டிங் டு நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் ஆஃப்டர் அப்டைனிங் பேச்சுலர் டிகிரி ஹானர்ஸ் ஆர் ரிசர்ச் ஆர் இன்ஜினியரிங் ஆஃப் ப்ரோக்ராம் டியூரேஷன் ஆஃப் 4 years the credit level aimed is. ஸோ என்சிடிஎஃபின் படி ஒரு பேச்சுலர் டிகிரி 4 இயர்ஸ்க்கு முடிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ கிரெடிட் ஏர்ன் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட் வந்து 7. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் லிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் ரேங்க்டு ஃப்ரம் ஸ்லோவஸ்ட் டு ஃபாஸ்டஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்சஸ் டைம். அக்சஸ் டைமில் ஸ்லோவாக இருக்கிறதுலேருந்து ஃபாஸ்ட்டாக எது அக்சஸ் ஆகும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு கொடுத்துருக்க நாளில் CPU கேஷ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்சஸ் ஆகும், அப்போ அதுதான் எனக்கு லாஸ்ட் வரணும். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு வரும், ஏன்னா வேறு எந்த ஆப்ஷன்லையுமே எனக்கு CPU கேஷ் லாஸ்ட் இல்லை, அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் ட்ரைவ், அதுக்கப்புறம் SSD, அதுக்கப்புறம் RAM, அதுக்கப்புறம் CPU கேஷ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Mind-to-mind communication involves the communication of meanings through. இப்போது மைண்ட்-டு-மைண்ட் கம்யூனிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத எடுக்க சொல்லியிருக்காங்க. மைண்ட்-டு-மைண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு வர்றப்ப நம்மளுக்கு நாய்ஸ் மேனிப்புலேஷன் இருக்காது, அதனால அந்த ஆப்ஷன் மட்டும் வராது. ஃபிசிக்கல் செட்டிங்ஸ் இருக்கும், ஷேர்டு பிலீவ்ஸ் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், ஒரு கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு மற்ற எல்லாமே வருங்கிறதுனால ABC அண்ட் E அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், which of the following are the subdivisions of implicit unconscious memory அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ implicit மெமரியில் வர சப்டிவிஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ப்ரைமிங் வரும், கிளாசிக்கல் கண்டிஷனிங் வரும், ப்ரொசீஜரல் மெமரி வரும். இந்த ரெண்டும் வராது, ஏன்னா செமாண்டிக்கும் சரி எபிசோடிக்கும் சரி ரெண்டுமே எக்ஸ்பிளிசிட் மெமரியோட டைப்ஸ், அதனால் Bயும் Dயும் வராது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் 3 வரும், ACE அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் இயர் 5 பிளான் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் இன்க்ளூடட் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இதை பாருங்களேன், யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்றது நம்மளுக்கு செகண்ட் 5 இயர் பிளானுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் கமிஷன் தான் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். அப்போ 1948 வந்தது, அதுக்கும் செகண்ட் 5 இயர் பிளானுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிச்சம் இன்னும் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. நம்ம B வருமா E வருமானு மட்டும் செக் பண்ணால் போதும். அதில் எனக்கு E தான் வரும். 3 இயர் டிகிரி கோர்ஸ் கமிட்டி அப்படின்றது தான் எனக்கு செகண்ட் 5 இயர் பிளானோட சேர்ந்தது. அப்போ எனக்கு CDE தான் எனக்கு ஆப்வியஸ்லி கரெக்டான ஆன்சர். அப்போ செகண்ட் 5 இயர் பிளானோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்மளுக்கு என்னென்ன வந்தது, ரூரல் ஹையர் எஜுகேஷன் கமிட்டி, கமிட்டி ஆன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ யூனிவர்சிட்டிஸ், 3 இயர் டிகிரி கோர்ஸ் கமிட்டி அப்படின்றது மூணுமே நம்மளுக்கு செகண்ட் 5 இயர் பிளானில் சொன்னது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து which of the following statements A to D about computer memory size is are true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே இப்போது கேபி எம்பின்னு இருக்குது அப்படின்னா ஒரே யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணி தான் போடணும்னு இல்லை, இதை பார்த்த உடனே சொல்லிடலாம். கேபி கூடயா எம்பி கூடயான்னு பார்த்தோன்னா எம்பி தான் கூட, பட் கேபி கூடன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. எம்பி கூடயா ஜிபி கூடயான்னு பார்த்தோன்னா ஜிபி தான் கூட, பட் எம்பி கூடன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. அடுத்து கேபி கொடுத்துருக்காங்க, ஜிபி கொடுத்துருக்காங்க. கேபி வந்து சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க ஜிபியை விட, அப்போது அது கண்டிப்பாக கரெக்டு. பைட்ஸில் கொடுத்துருக்காங்க, கேபி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு வராது. அதனால் ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். எதனாலன்னு அப்படின்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. ஜிபியை விட கேவி சின்னதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அதை வச்சே வந்து ஆப்ஷன் எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். which of the following statements is logically equivalent to the statement no horses are feline அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நோ ஹார்சஸ் ஆர் ஃபெலைன் அப்படின்னா இங்கே தான் ஹார்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஃபெலைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹார்ஸ்க்கும் ஃபெலைனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஈக்குவலான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு எடுக்கணும்? ஹார்ஸ்க்கும் ஃபெலைனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் ஃபெலைனுக்கும் ஹார்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் ஒன்றா தானே வரும். அப்போது நோ ஃபெலைன் ஆர் ஹார்சஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த மீடியா அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் டு இம்ப்ரூவ் மீடியா குவாலிட்டி ஃபோக்கஸஸ் ஆன். ஒரு மீடியாவோட அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டமை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன குவாலிட்டியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எது வராதுன்னு எலிமினேட் பண்ணி பாருங்களேன். எவால்வேஷன் தேவையில்லை, எவால்வேட் பண்ணால் தான் நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும், அப்போது ஃபீட்பேக்கும் வராது. அப்போ இது ரெண்டும் வராது அப்படின்னா நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? ஆடியோ கண்ட்ரோல் வரும், மானிட்டரிங் வரும், எஜுகேஷன் வரும். அப்போது 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். which of the following digital initiatives provide databases of profiles of scientists or researchers and other faculty members working at leading academic institutions and R&D organizations? So scientists and researchers, faculty members இவங்க எல்லாரோட ப்ரொஃபைலை நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதோட டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் பேர் என்ன? eVidwan. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which of the following statements are true அப்படின்னு கேட்டிருக்காங்க. validity can never apply to a single proportion itself. ஆமாம், சிங்கிள் ப்ரொபோர்ஷனில் வச்சு நம்மளால் வேலிடிட்டி அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. அப்போ சிங்கிள் ப்ரொபோர்ஷன் நம்மளுக்கு எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னா the concept of truth can apply to single proportion. concept of truth நம்மளுக்கு சிங்கிள் ப்ரொபோர்ஷனில் அப்ளை ஆகும். அப்போது நம்மளுக்கு அது ரெண்டும் தான் கரெக்டு. A and B அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். which of the following is the first post independence education commission in India? இந்தியாவில் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா போட்ட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷன் எதுன்னு கேட்குறாங்க. அது யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1948 ஜவஹர்லால் நேருவோட சேர்மன்ஷிப்பில் போட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். knowing that you find algebra more difficult than your sister does but that you could improve with practice is an example of. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சிஸ்டரை விட நம்மளால் வந்து அல்ஜிப்ரா போடுறது நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஆனால் ப்ராக்டிஸ் மூலமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகி நம்ம போட முடியும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ரிப்பீட்டடாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுவே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இது எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா காக்னிஷன் அப்படிங்கிறதோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ்னால நம்ம ஒரு விஷயத்தில் மாஸ்டர் ஆயிடணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெட்டா காக்னிஷன் நம்மளோட ஸ்கில்ஸை பற்றி பேசுகிறாங்க, அதனால மெட்டா காக்னிஷன்றது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் ஷீட் பாருங்கள். ஸோ இந்த மேட்ச் ஷீட் நம்ம எப்படி ஆன்சர் எடுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் வச்சே கூட எடுக்கலாம். ஸோ நெஃப்ரோடாக்சிக் அப்படின்னா நெஃப்ரானை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நெஃப்ரானுக்கும் கிட்னிக்கும் தான் ரிலேஷன் இருக்குது. ஸோ அப்போது நெஃப்ரோடாக்சிக் அப்படிங்கிறது கிட்னி ஆர்கானை தான் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். அப்போ ஏக்கு 2 வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏக்கு 2 ஆப்ஷன் பாருங்கள். ஏக்கு 2ல் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, பிக்குமே ஒன்று போல தான் இருக்குது. ஸோ நம்ம சிக்கு என்னென்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஆன்சர் எடுத்துட முடியும். ஸோ சிக்கு என்ன வரும் அப்படின்னா சியை வந்து பல்மனரி டாக்ஸிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது பல்மனரி அப்படின்னா அது லங்ஸை குறிக்கும். அப்போது நம்மளுக்கு சிக்கு 1ன்னு வரும். சிக்கு 1 ஏக்கு 2ன்னு இருக்குது அப்படின்னா அப்போ ஆப்ஷன் 1 நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக வரும். நெஃப்ரோடாக்சிக் அப்படிங்கிறது கிட்னியை குறிக்கும். ஹீமோடாக்சிக் அப்படிங்கிறது ஹீம்னா பிளட்டு, அப்போ நம்மளுக்கு ஹீமோடாக்சிக் பிளட்டை தான் குறிக்கும். பல்மனரி டாக்ஸிக் அப்படிங்கிறது பல்மனரி ஆர்டரி பல்மனரி வெயின்ஸ்ன்னு படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அது லங்ஸை குறிக்கும். ஹெப்படோடாக்சிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு லிவரை குறிக்கும். லிவரில் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் டிசீஸ்லாம் வருதுன்னு படிச்சிருப்போம்ல, ஸோ அதை வச்சு கிளிக் பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு போட்டாலே நமக்கு ஆன்சர் ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்மளுக்கு கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் ஆஃப் MDG அண்ட் SDGs வந்து கொடுத்துருக்காங்க. மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நம்மளுக்கு மொத்தம் 8 இருக்கும். 8 கோல்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கு
ஏ தான் கரெக்டாக வரும். அப்போ ஏக்கு 1 எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்கள். ஏக்கு 1 ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதையே போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம மற்றதையும் பார்த்துடலாம். டார்கெட்ஸ் இன் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸோட டார்கெட் எத்தனை இருந்தது அப்படின்னா 21 இருந்தது. கோல்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட கோல்ஸ் எத்தனை அப்படின்னா டோட்டலாக 17 கோல்ஸ் இருக்கும். டார்கெட்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜிஸோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 169. ஸோ இந்த நாளையுமே செப்பரேட்டாக கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எம்டிஜியோட கோல் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8, டார்கெட் வந்து 21. எஸ்டிஜியோட கோல் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 17, டார்கெட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 169. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரேஞ்ச் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் டிடக்ஷன் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ இதில் நம்ம எப்படி நம்ம ஒரு ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டேட்டா கலெக்ட் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு. டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதை நம்ம ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு ஃபைண்டிங்ஸ், ஒரு ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேம் பண்ண ஹைப்போதசிஸ் கரெக்டாக இல்லையான்னு பார்ப்போம். அப்போ ஹைப்போதசிஸை கன்ஃபார்ம் பண்ணுவோம், அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஹைப்போதசிஸை நம்ம அவுட்லைன் கொண்டு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட தியரியை நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிவைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னா ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கான்செப்டையும் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரீ காமர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏக்கு 4ன்னு வரும். அப்போ ஏக்கு 4 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் மிட்டது என்னென்னு பார்த்துடலாம். கம்யூனிகேஷன் இன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது யார் சொன்னாங்க அப்படின்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். எக்கனாமிக்ஸ் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் நிறைய சொல்லியிருப்பாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். லாங்குவேஜ் ஆஸ் அ கண்டக்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது யார் சொன்னாங்க அப்படின்னா ஜான் லாக்கி அப்படிங்கிறவங்க தான் சொன்னாங்க. லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது யார் சொன்னது அப்படின்னா நம்மளுக்கு லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு யார் சொன்னது அப்படின்னா காரல் மார்க்ஸ். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் அக்கார்டிங் டு த இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இயர்ஸ்லாம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு சயின்சஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். இது ஒன்று எந்தெந்த இயரில் வருது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு 1969 வரும். ஸோ அடுத்தது இந்தியன் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ரூரல் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 1995 வந்திருக்கும். அடுத்தது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபிலாசபிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது எனக்கு 1977 வந்திருக்கும். இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் ICHR அப்படிங்கிறது எனக்கு 1972 வந்திருக்கும். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் அப்படிங்கிறது எனக்கு 1964 வந்திருக்கும். அப்போது ஆப்ஷன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தது, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அதை வச்சு நான் 3 தான் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக எடுத்துட முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரீசனிங் கொஸ்டின். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம அதை கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அந்த வேர்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போது ஃபைண்டுன்னு இருக்குது. ஸோ ஃபைண்டை வந்து எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போது எஃப்னு இருக்குது அப்படின்னா எஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கும்? DEFன்னு வரும். அப்போ எஃப்க்கு முன்னாடி ஒரு லெட்டர் விட்டு எழுதணும்னா நம்மளுக்கு டி கிடைக்குமா? அப்போது டி தான் நம்மளுக்கு டி வந்து இந்த ஆப்ஷனில் தான் மேட்ச் ஆகுது. அப்போ இதுதான் வரும். இப்போ ஐ இருக்குது அப்படின்னா ஐக்கு ஒரு லெட்டர் விட்டுட்டு முன்னாடி பாருங்களேன் GHIன்னு வரும். அப்போ ஐக்கு முன்னாடி ஹெச்சை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஜி. அப்போது முன்னாடி ஒரு லெட்டரை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த லெட்டரை எழுதியிருக்காங்க. ஸோ இதுபடி மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏக்கு 2ன்னு வருது. ஏக்கு 2 எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட்ஸ் கிடைக்கும். ஸோ ரீசனிங்கை நான் உங்களுக்கு மேக்ஸில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பேஸ் 10 ஈக்குவலண்ட் ஆஃப் த பேஸ் 4 நம்பர் 3013 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து 4 power 0, 4 to the power 1, 4 to the power 2 அப்படின்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ 199 அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் இந்த கொஷினில் அடுத்தது நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஆர்சி தான் இருக்குது. ஆர்சியை டீட்டெயிலாக நம்ம சால்வ் பண்ணி பண்ணணும். ஸோ அதை நம்ம வந்து தனியாக ஆர்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக கொடுக்குறேன்.
ஸோ இப்போது நம்ம இந்த கொஷின் பேப்பரில் பார்த்ததுலேருந்து என்னென்ன யூனிட்ஸ்க்கு எந்தெந்த ஏரியாஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஷின் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்தந்த டாபிக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூடுதல் கவனம் கொடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை சொல்யூஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது என் கூட சேர்ந்து நீங்கள் கண்டினியூவாக படிக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மள மாதிரியே டிஎன் செட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.